சிட்டில ஒரு சோம்பேறியான பொண்ணு இருக்கா. எப்ப பார்த்தாலும் அவளோட மொபைலை வச்சுட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பா. இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணோட அப்பாவுமே அந்த பொண்ணோட காலேஜுக்கு வந்து 10 நாள் லீவு விட மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த லீவு விட்டதுமே கிராமத்துல இருக்க அந்த பொண்ணோட பாட்டி வீட்டுக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காரு. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷத்தோட ரொம்ப ஃபன்னா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போறா. அந்த பொண்ணு கிராமத்துல இறங்குனதுமே கிராமத்துல இருந்து அந்த ஊருக்கு போறதுக்கு பஸ் கூட கிடையாது. அதனால என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு யோசிச்சுட்டே இருக்கா. அந்த பக்கமா இருந்து ஒருத்தர் வந்து பைக்ல வந்துட்டு இருக்காரு. உடனே அவரை பார்த்துட்டு அவர் மூலமா வந்து இந்த பொண்ணு நேரா அந்த ஊருக்கு போயிடுறா. அங்க போனா அந்த பாட்டி வந்து மாட்டு பண்ணையை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷத்தோட இந்த பொண்ணை வந்து கூட்டு போறாங்க. அப்ப அவளும் உள்ள போயிட்டு அவளோட மொபைல் போன் எடுத்து பாக்குறா. பார்த்தா மொபைல் போன்ல நெட்வொர்க் வேலை செய்யாமலே இருக்கு. இந்த ஊர்ல டவரே கிடைக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு யோசிச்சுட்டே இருக்கா. அதுக்கப்புறமா நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஆனா நைட் ஆனதுமே எல்லா நாய்களுமே சேர்ந்து ஊளையிட ஆரம்பிக்குது. இதனாலேயே இந்த பொண்ணால ஒழுங்கா தூங்க முடியல. அப்ப அரை தூக்கத்தோட காலையில எந்திரிச்சிருக்கும் போது அந்த பாட்டியும் வந்து நீ ரெடியாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இந்த பொண்ணு எதுக்கு பாட்டி ரெடி அப்படின்னு சொன்னதுமே நேரா அந்த பொண்ணு அப்படியே தென்னந்தோப்பு கூட்டு போய் அங்க இருக்க எல்லா இடத்தையும் வந்து கிளீன் பண்ண வைக்கிறாங்க. இவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அது எல்லாத்தையும் கிளீன் பண்றா. அதுக்கப்புறமா பல மூட்டை தேங்காய்களை ஒண்ணா கொடுத்து இந்த பொண்ணை என்ன வைக்கிறாங்க. அவளும் பாதியில மறந்துட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன ஆரம்பிக்கிறா. அப்படியே மாட்டு பண்ணையை கிளீன் பண்றது, அங்க இருக்க எல்லா சின்ன சின்ன வேலைகளுமே செய்யறது அப்படின்னு சாயந்தரம் பூரா இந்த பொண்ணை வச்சு வந்து வேலை எல்லாத்தையும் செய்ய வைக்கிறாங்க. கரெக்டா சாயந்தரம் ஆனதுமே நேரா வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணு சொல்றா, என்னால இதோட வர முடியாது, நான் வந்து ரொம்ப வேர்த்திருக்கேன், குளிக்கிறதுக்காவது ஏதாவது பாத்ரூம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு தான் எங்க கிட்ட பெரிய பாத்ரூம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஒரு கிணத்துக்கிட்டையும் கூட்டு போயிடுறாங்க. அங்க போயிட்டு இந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க, உனக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு. அதுக்கு இந்த பொண்ணுமே வந்து நான் கோல்டு மெடல் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த பாட்டி நேரா இந்த பொண்ணை கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. அவளும் உள்ள போய் நேரா குளிச்சுட்டு மேல எந்திரிச்சு வரா. இதுல ரொம்ப கோபமாக்கி அப்படியே அந்த வீட்டுக்கு மேல ஏறி நின்று டவர் எல்லாம் எடுத்துட்டு அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்றா. பார்த்தா அவரும் அவரோட வைஃபும் சேர்ந்துமே வேற ஒரு இடத்துக்கு வந்து டூர் போயிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு வேற வழி இல்லாம அங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. காலையில இந்த பொண்ணு எந்திரிச்சு வரும்போது மாட்டுக்காரர் வந்து அந்த மாட்டுல இருந்து பால் கறந்துகிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இந்த பொண்ணுவே மாட்டுல இருந்து பால் கறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறா. பார்த்தா அந்த மாடு இந்த பொண்ணை உதைச்சு விரட்டிடுது. அதுல ரொம்ப சோகமா தன்னோட கையில இருக்க காயத்தோட ஓடி வரும்போது அதை பார்த்து அந்த பாட்டியும் பதறிக்கிட்டே அந்த பொண்ணு கிட்ட வந்து அழுதுகிட்டே மருந்து போட்டுட்டு இருக்காங்க. அவங்க அழுதுகிட்டே மருந்து போட்டுட்டு இருக்குது இந்த பொண்ணு பார்த்துட்டு ஒரு தடவை அவங்க வீட்டுல அவ வந்து கத்தியில வந்து கை வெட்டப்பட்டிருக்கும். ஆனா அதை கூட அவங்க அம்மா வந்து பெருசா பாத்துருக்க மாட்டாங்க. ஆனா நமக்காக இந்த பாட்டி வந்து அழுதுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பாட்டியை ரொம்ப ஃபீல் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்க ஆரம்பிக்கிறா. இப்படியே கொஞ்ச நாட்கள் ஆக ஆக அந்த பாட்டி கூட சேர்ந்து இந்த பொண்ணுமே பேசி பழக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கா. இப்படியே பாட்டிக்கும் அந்த பொண்ணுக்கும் நல்ல ஒரு உறவு வர ஆரம்பிக்குது. கரெக்டா 10 நாள் முடியுது. அந்த பாட்டி ரொம்ப சோகமா அந்த பொண்ணு போக போறா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணை நான் மன்னிச்சிரு பாட்டி, ஆனா மறுபடியும் இதே மாதிரி ஒரு லீவு கொடுக்கும்போது நான் இங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா அந்த பொண்ணு போக ஆரம்பிக்கிறா. அப்ப நேரா போயிட்டு இருக்கும்போது முன்னாடி இந்த பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுத்து வருமே, இன்னைக்கு நீ போக முடியாதுமா, 2 நாளா இனிமே வந்து ஊரை சுத்தி வந்து ரோடு போட்டுட்டு இருக்காங்க, அதனால பஸ் எதுவுமே ஓடாதுமா அப்படின்னு சொன்னதுமே அந்த பொண்ணு அது கேட்டு ரொம்ப சந்தோஷமாக்குறா. உடனே ரொம்ப சந்தோஷத்தோட அந்த விஷயத்த பாட்டிக்கிட்ட போய் சொல்லிட்டு 2 நாளுமே ரொம்ப சந்தோஷமா அந்த கிராமத்திலே இருக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கா இந்த ஷார்ட் ஃபிலிமை முடிக்கிறாங்க.